ஹாய் ஆர்மிஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து வியோட பர்த்டே ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஹாப்பி பர்த்டே வி, மை ஃபர்ஸ்ட் க்ரஷ். எனக்கு வந்துட்டு பாய் மேலே ஃபர்ஸ்ட் ஒரு க்ரஷ் வந்துச்சுனாலே அது வி தான். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் க்ரஷ்க்கு ஹாப்பி பர்த்டே. எப்போவுமே அதே மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே இரு. நான் ஃபஸ்ட்டு உன்னோட ஃபோட்டோ அண்ட் உன்னோட ஸ்மைல் அதை பார்த்தா ரொம்ப அடிக்ட் ஆனேன். எப்போதுமே அதுக்கு நான் ரொம்ப அடிக்ட் தான். அதே மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே இரு. ஹாப்பி பர்த்டேடா என் செல்லுக்குட்டி. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக படித்து நல்லா படித்து பிடிச்சிருந்தா மட்டும் ஸ்டோரிக்குள்ள வாங்க. இல்லை உங்களுக்கு இமேஜினேஷன் ஸ்டோரி பிடிக்காதுன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடுங்க. பையன் உண்மையை சொல்லு, லவ் மேரேஜ் தானே? நிச்சயமா இது அரேஞ்ச் மேரேஜ் தாண்டி. ஏன்டி நம்பவே மாட்டேங்கிறீங்க? எப்படி லவ் மேரேஜில் மேரேஜ் பண்ணால் அடுத்த மந்த்தே ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்க. நீ பட் அரேஞ்ச் மேரேஜில் நெக்ஸ்ட் மந்த்தே ப்ரெக்னென்ட். ஞாபகம் இருக்கா? அதை கேட்காதடி. எப்படி கேட்காம? ஒரு பிளைண்ட் டேட்டில் ஒரு பையன் அவ்வளோ பிடிக்குமா? நான் என்னடி பண்ணுவேன், ஒரு பிளைண்ட் டேட் தான் கூப்பிட்டு போனான். ஒரு நாள் ஃபுல்லாக கூப்பிட்டு போனான். அப்படி எப்படி தான் என்னை ஃபால் பண்ண வச்சாலும் அதான் எனக்கே தெரிலடி. ஆனால் ரொம்ப ரொமான்டிக் டி, அதனால தான்டி இப்படிலாம் கேட்காதடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து மினிகிட்ட புலம்பிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அவள் திருப்பி அதே கொஷின் கேட்குறான். உங்களுக்கு அவ்வளோ ஹெய்யாக இருக்குது. நீங்கள் சிரிச்சிட்டே பார்க்குறீங்க. ஆப்போசிட்டில் வீதான் அழகாக உங்கள் அவன் ட்ரெஸ் மடித்து வச்சிட்ருக்கான். உங்களுக்கு இப்போ வந்து 8th மந்த் நடந்துகிட்ருக்கான். உங்களால் எந்திரிச்சு நடக்கலாம் முடியாது. கால்லாம் பயங்கரமாக வலிக்கும். பட் உங்கள் கால்லாம் வீங்கிக்கும். அதனாலேயே உங்களால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. எல்லா வேலையும் வீயா அழகாக செஞ்சு வைப்பான். இப்போ வீ செஞ்சிட்ருக்கா. நீங்கள் மினிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படிலாம் கேட்காதடி, எனக்கு ஷையாகுது தெரியுமா அப்படின்னு. சரி எங்கே ஒரு ரொமான்டிக் ஹஸ்பண்ட் அப்படி கேட்காத அப்படிங்கிறீங்க. எங்கே துணி மடித்து வச்சிட்ருக்கான். ஓஹோ, ரொமான்டிக் இல்லாமல் கேரிங்காக இருக்கோ அப்படின்னு. ரொமான்டிக் 90%னா கேரிங் 100% அப்படின்னா. ஓஹோ, எங்கே அந்த 10% ரொமான்டிக்? அதெல்லாம் நீங்கள் எங்கே அதை அப்படிங்கிறீங்க. மினி சிரிச்சிட்டே இருக்காங்க. சொல், உனக்கும் ஜெமினுக்கும் தான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் நெக்ஸ்ட் மந்த்லேயே நீ ப்ரெக்னென்ட்டானா இப்போ உனக்கு பாப்பா போகிற கல்யாணம். அதை மட்டும் நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிற அப்படின்னு. நானும் ஒன்றும் லவ் மேரேஜ் டி. இப்போ நான் நெக்ஸ்ட் மந்த்தே ப்ரெக்னென்ட் ஆனதுலாம் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. பட் மேடம், உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ். சரி ஓடு நான் கேட்கல அப்படின்னு. ஆனால் என்னை விட நீ பயங்கர ஃபாஸ்ட்டு தான் அப்படிங்கிறா. நீங்கள் ஐயோ அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ ஷை ஆகிட்டுருக்கு. வீக்கு வந்து நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்கல. உங்களை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸாக தான் இருக்கான். அதாவது அவன் பெட்ரூமில் இருக்கான், நீ ஹாலில் இருக்கீங்க. ஆனால் அவனுக்கு வந்துட்டு நீங்கள் ஷை ஆகிறதுலாம் தெரியுது. என்ன இவ்வளோ அழகாக ஷை ஆகுறேன், என் பொண்டாட்டி எப்போவுமே க்யூட்டு தாப்பா அப்படி சொல்லிட்டு உங்களை ரசிச்சுட்டே அந்த துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு வந்துட்டு ஃபைன் வீ எப்படி சொல்லிட்டு நீங்கள் வீயை பார்க்குறீங்க. மினி, ஓஹோ, ரொமான்டிக் ஹஸ்பண்ட் கூப்பிட்றாரோ. உம்மா தாய், தயவு செய்து ஃபோனை வை, அவன் பேசுகிறான், நீ ஃபோனை வை அப்படின்னு. சரிப்பா இன்னும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்களோ? சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டா. ஐயோ, இப்போ வச்சுட்டு என்னை ஷை ஆக்கிட்டே இருக்கா அப்படி சொல்லிட்டு. சொல்லுவி அப்படின்னு. இதான் சாப்பிட்றியா? இல்லை, இப்போ தானே ஜூஸ் கொடுத்த, பசிக்கல. இப்போ பரவாயில்ல சாப்பிடு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ சாப்பிட்டுட்டே இருக்கணும். இப்படியே சொல்லி தான் நீ இவ்வளோ வெயிட் பண்ண வச்சுட்டு இன்னும் சாப்பிட்டேன்னா அவ்வளோதான். இங்கே பாரு, வெயிட்டை பற்றி யோசிக்காத இரு அப்படி சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறான். ஐயோ வீ, சொல்லுவான் என்ன அப்படி சொல்லிட்டு போய் வெளியே வரான். எனக்கு இப்போ ஸ்ட்ராபெரி சாப்பிடணும் போல இருக்குது அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக பார்க்குறீங்க. வீ உங்களை பார்த்துட்டு, ஐயோ நீ நிறைய ஸ்ட்ராபெரி சாப்பிட்ற, இப்படிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்க. வீ, உன் பையன் ஒன்று மாதிரியே இருக்கான் தெரியுமா? நிறைய ஸ்ட்ராபெரி கேட்குறான். ப்ளீஸ் ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக ஐஸ் வைக்கிறீங்க. வீ, ஐயோ இப்படி பார்த்தே மயக்கிறாளே அப்படி சொல்லிட்டு. சரி இரு, உனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போய் மில்க் ஷேக் போட்டுட்ருக்கான். நீங்கள் வீக்கிட்ட போயிட்டு, வீ நாளைக்கு தானே ஃபோட்டோ ஷூட் சொன்னேன். நாளைக்கு தான். உனக்கு ஓகே தான், உனக்கு கம்ஃபர்டபுளாக தானே இருக்குது. எனக்கு ஓகே தான். இப்போ ஏதாச்சும் பெயின் இருந்தால் சொல்ல, நம்ம போவேணாம். வேணாம் சரியா அப்படின்னு. ஐயோ இப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருக்கேன் சரியா அப்படி சொல்லிட்டு மில்க் ஷேக் கொடு அப்படின்னு வீங்கி கொடுக்குறான். நீங்கள் வாங்கி குடிச்சிட்டேன்னு. ஆமாம், ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தேன், எல்லாம் கம்ஃபர்டபுளாக தானே இருக்கும். எல்லாம் பார்த்தேன். உன் ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான பார்த்து ட்ரெஸ் தான் வாங்கியிருக்கேன். உனக்கு ஓகே தான் அப்படி. எனக்கு ஓகே தான் அப்படின்னு வீ வந்துட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜூஸ் குடிச்சிட்டிங்க, உங்கள் லிப்ஸ்லலாம் ஒட்டியிருக்கு. நீங்கள் அதெல்லாம் ஒய்ப் பண்ணாமல் அவள்கிட்ட சின்சியராக பேசிகிட்டு இருக்கீங்க. வீ உங்ககிட்ட வரா. நீங்கள் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு வீயை பார்த்துட்டு வீ வந்துட்டு உங்களை கிஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ஃபுல்லாக உங்கள் ஆயில் இதெல்லாம் எடுத்துட்டான். உங்களுக்கு அப்படியே செம்ம ஷை ஆகி அப்படியே உங்கள் ஃபேஸ் அப்படியே டொமேட்டோ மாதிரி ஆயிடுச்சு. வீக்கு அதை பார்க்க இன்னொரு மாதிரி ஸ்மைலாக தான் வருது. அவங்கள பார்த்துட்டு ஒரு பாக்ஸி ஸ்மைல் தரான். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகி நீங்கள் கிடுன்னு போக ஆரம்பிச்சிட்டு பொறுமையாக போ அப்படி சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறான். அதுக்கப்புறம் வீ எப்பவும் போல உங்களை அவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பான். வீ கேரிங்க்குலாம் ஒரு குறைச்சலும் கிடையாது. பையன் வந்துட்டு எவ்வளோ அளவுக்கு ரொமான்டிக்கோ அதை விட அதிக கேரிங். நீங்கள் இப்போ பெட்டில் உட்காந்துருக்கீங்க, நைட் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஹிப்லாம் வலிக்குது, நீங்கள் அங்கே இருக்க தலைவாணி எடுத்து வச்சு சாஞ்சு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு வலி சரியான மாதிரியே இல்லை, சேம் டைம் காலும் வலிக்குது. வீயை பார்க்குறீங்க, அவன் குக் பண்ணிகிட்ருக்கான்.
ரொம்ப நாளாக இவனே குக் பண்ணுறான், நமக்கு கால் வேறு வலிக்குது, நிற்கவே முடியல அப்படி சொல்லிட்டு உங்கள் காலை மடக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்கள் பெல்லி வந்து உங்கள் காலை மடக்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஆஹா, குட்டி பையன் ரொம்ப வளர்ந்துட்டீங்க போல், இருங்க அம்மாவுக்கு வேறு ரொம்ப கால் வலிக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு நம்பி நம்பி உங்கள் கால் அமுக்கிட்டுருங்க. வியூ உள்ள வந்துட்டா. நீங்கள் வியூ பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிறீங்க. இரு இரு ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு ரிட்டன் போகிறான். ஏன் போகிறோம், இரு வரவா அப்படின். இல்லை 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 அப்படி சொல்லிட்டு ரிட்டன் அவன் கையில் வந்துட்டு ஹாட் வாட்டர் வச்சுருக்கான். நீங்கள் வியை பார்த்துட்டு எதுக்கு அப்படின்னாலே ஹாட் பேக்கில் அந்த ஹாட் வாட்டரை ஊற்றி அதை வந்துட்டு நல்லா சூடாக இருக்குது, அதை அப்படியே உங்கள் காலில் வைக்கிறோம். உங்களுக்கு அவ்வளோ இதமாக இருக்குது. நீங்கள் வியை பார்த்து சின்னதாக ஸ்மைல் பண்ணுறீங்க. கிட்ட வந்து உட்காந்துட்டு உங்களை லைட்டாக நிமிர்ந்து உட்கார வைக்கிறான். நீங்கள் வியை பார்த்துட்டு இடுப்பு வலிக்குது, நிமிர்ந்து உட்கார முடியலப்பா அப்படின்னாலும் இரு ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு உங்களை லைட்டாக அவனே கேரி பண்ணுறேன். நீங்கள் வியை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ பொறுமையாக முதுகமிக்கி விட்றோம். உங்களுக்கு அது அவ்வளோ இதமாக இருக்குது. நீங்கள் வியை பார்த்தா அப்படியே ஒரு ஸ்மைலோடு உட்காந்துருக்கீங்க முதுகமிக்கி விட்டு. ஓகேவா அப்படி ஓகே ஓகே ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொல்கிறீங்க. சிரிச்சுட்டு இரு வரேன் அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறான். நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க அவனை. போய் சாப்பாடு போட்டு வந்தால் உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு உண்மையிலே வந்துட்டு ஒரு லவ் மேரேஜ் பண்ண கூட இப்படி இருக்காதுடா, ஒன்றை மாதிரி ஒரு பையனை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்க மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறோம். அப்படி தான் ஒவ்வொரு செகண்டும் ஃபீல் ஆகிட்டே இருக்கு. உங்களுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டே இருக்கா. நீங்கள் வியை பார்த்துட்டு நீ ஆல்ரெடி லவ் பண்ணியிருக்கேன்னு அப்படின்னு இடி அப்படி சொல்லிட்டு தலையாட்டிட்டு விட்டுறான். உண்மையே சொல்லு. ஒன் டைம் பண்ணேன் அப்படின்னா. ஓஹோ டபுள் சைடு அப்படின்னு. நீ வேற ஏன்டி ஒன் சைடு தான் அப்படின்னு. ஒன் சைடு தானே அப்படின்னு. நான் வந்து ஒரு ஃபார்மலோட பையன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டேன். கட்டு அப்படி சொல்லிட்டு ஊட்டி விட்டுருக்கான். நீங்கள் வியை பார்த்துட்டு அவள் மிஸ் பண்ணிட்டா தெரியுமா ஒன்று அப்படின்னு லைட்டாக சிரிக்கிறான். உண்மையிலேயே ஒன்றை மாதிரி ஒரு கேரிங் ஹஸ்பண்ட் யாருக்குமே கிடைக்காது. சத்தியமாக உள்ள ஒன்று மிஸ் பண்ணிட்டா தெரியுமா அப்படின்னு. சரி காட்டு அப்படிங்கிறான். நீங்கள் வியை பார்த்துட்டு நான் உனக்கு ஸ்கூல் டைம்லேயே பார்த்துருக்கலாம் அப்படின்னு. ஏன் அப்படிங்கிறான். அரேஞ்ச் மேரேஜில் நீ இவ்வளோ கேரிங்காக இருக்க, பட் லவ் மேரேஜாக இருந்தால் இன்னைக்கு எப்படி பார்த்துருப்பேன் அப்படிங்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு இங்கே பாரு, லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது, உனக்கு லவ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். சரியா? ஒருவேளை நம்ம ஸ்கூல் டைமில் லவ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக சண்டை வந்து பிரேக்கப் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. பட் இப்படி அரேஞ்ச் மேரேஜுங்க தான் இவ்வளோ லவ் இருக்குது. சரியா? அப்படி சொல்லிட்டு உங்கள் வாயெல்லாம் தொடச்சிட்டு லவ் யூ படு இப்போ இதை மட்டும் வச்சுட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அதை வச்சுட்டு வரான். உங்களுக்கு அவனை பார்க்க பார்க்க அப்படியே ஒவ்வொரு நாளும் அவன் புதுசாக ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பான். உங்களுக்கே இப்போ தோணுது, ஒரு வேளை லவ் மேரேஜ் பண்ணியிருந்தா கூட இப்படி இருந்திருக்காதோ, அரேஞ்ச் மேரேஜிங் தான் இப்படி இருக்கோ அப்படி சொல்லிட்டு தோணுது. நீங்கள் வியை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் சிரிச்சுட்டே வந்து உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு உங்கள் வயிற்ற பொறுமையாக ரப் பண்ணுறான். உங்கள் பேபி பொறுமையாக அசைஞ்சிட்டே இருக்குது. கை வச்சு ஃபீல் பண்ணிட்டேன். உனக்கு கால் வலி ஓகேவா, இடுப்பு வலி ஓகேவாங்களா, நீங்கள் எல்லாமே ஓகே தான் அப்படின்னே. சரி ஓகே நல்லா தூங்கும், நாளைக்கு நம்ம ஷூட்டிங் போகணும் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு வியோட ஷோல்டரில் போய் நல்லா தலை வச்சு தூங்குறீங்க. அப்படியே நல்லா அந்த டேவும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அவன் டிஷர்ட் போட்டுட்ருக்கான். நீங்கள் வியை பார்த்துட்டு எனக்கும் டிஷர்ட் போட்டு விடுறான் அப்படிங்கிறீங்க. சரி சரி இரு அப்படி சொல்லிட்டு வந்து உங்களுக்கு அந்த டிஷர்ட்டை போகிறோம். உங்கள் டிஷர்ட் இறங்கவே மாட்டேங்குது உங்கள் பெல்லிக்கிட்ட. நீங்கள் வியை பார்த்துட்டு ஐயோ இந்த பெல்லி ரொம்ப பெருசாகிட்டே இருக்கு அப்படின்னு. சரி இருடி பொறுமையாக இருக்கலாம் அப்படிங்கிறான். டிஷர்ட் டைட்டாக இருக்குது இறங்கலை. ரிட்டன் அந்த டிஷர்ட் அவுத்து விட்டு பார்க்குறான். அங்கே வேறு எல்லா டிஷர்ட்டுமே அதே சைஸில் தான் இருக்குது, ஒன்று கூட டிஷர்ட் இறங்கலை. நீங்கள் வியை பார்த்துட்டு அப்பா இந்த மந்த்லி எனக்கு டிஷர்ட் வாங்கி எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது அப்படின்னு. சரி டென்ஷன் ஆகாது இரு அப்படி சொல்லிட்டு அதை அவசரமாக வால்ட்டை தூக்கிட்டு ஓடுறான். நீங்கள் வியை பார்த்துட்டு சிரிச்சிட்டு எனக்கு மந்த்லி இதே வேலை தான், இன்னும் வேறு டிஷர்ட் வாங்க வைக்கிறதே வேலையாக வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. அங்கே நிறைய டிஷர்ட் போட்டு வச்சுருக்கான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். இப்போ வரைக்கும் அவன் மந்த்லி டிஷர்ட் மாற்றிட்டே இருக்கான். அவங்க பெல்லி பெருசாகிட்டே இருக்குது. அவனும் டிஷர்ட் சலிக்காமல் மாற்றுவான். அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். முன்னாடி இவ்வளோ வெயிட் போகிற எத்தனை டிஷர்ட்டையும் மாற்றுறது அப்படிலாம் கேட்டதே இல்லை. அவ்வளோ ஹாப்பியாக நம்ம பேபி நல்லா க்ரோ அப் ஆகுறான் பார்த்தியும் அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டே போய் தான் அந்த டிஷர்ட்லாம் வாங்கிட்டு வருவான். நீங்களும் அந்த ஸ்மைலோடு உட்காந்துருக்கீங்க. டிஷர்ட் வாங்கிட்டு வந்துட்டா. நீங்கள் வியை பார்த்துட்டு காம்போ டிஷர்ட் அப்படின்னு ப்ளூ கலரில் பார்த்து வாங்கினதா காம்போ கிடையாதுவா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு போட்டு வரோம். அதில் வந்துட்டு இட்ஸ் அ பாய் எப்படி சொல்லி எழுதியிருக்கீங்க. நீங்கள் வியை பார்த்துட்டு ஒருவேளை கேர்ளாக இருந்துச்சுன்னா பாய் தான் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு சிரிக்கிறான். நீங்களும் வியை பார்த்து சிரிக்கிறீங்க. நீங்களும் வந்துட்டு டேரெக்டாக இப்போ ஷூட் பண்ணுற பிளேஸ்க்கு தான் போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா வந்துட்டு அங்கே ஆல்ரெடி ஜூஸ் உங்களுக்கு போகணுமே கொடுக்குறாங்க. நீங்கள் வியை பார்த்துட்டு ஜூஸ் அப்படின்னு வா அப்படி சொல்லிட்டு அந்த ஜூஸை குடிச்சிட்டே வியை பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அந்த ட்ரெஸ் போட்டுன்னு உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் வியை பார்த்துட்டு இது நல்லா இருக்குது அப்படின்னு. நான் தான் சொன்னேன் உனக்கு அப்படியே ஃபேப்ரிக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொன்னேன் அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. வந்துட்டு உங்கள் பெல்லியில் கிஸ் பண்ணுற மாதிரி பெல்லியில் ஹார்ட் வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பின்னாடி அழகாக அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு அப்படி பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்க விட்றது, அப்படி இப்படி நிறைய ஃபோட்டோஸ். அன்றைக்கி டே ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. பட்
ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் உங்களுக்கு கேப் விட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்களும் கொடுக்குறாங்க. சேம் டைம் வீயும் கொண்டு வந்திருப்பான். அதெல்லாம் கொடுத்து உங்கள டயர்டாக்காமல் நீங்கள் டயர்டானாலும் உங்கள் ரெஸ்ட் எடுக்க விட்டு அப்படி பார்த்து அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. ஒரு வழியாக அந்த ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்களும் வீயும் வந்துட்டு காலைல வந்துட்டீங்க. பட் உங்களுக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேரம் ஃபோட்டோ ஷூட் பண்ண நிற்கினேன் உட்காரேன் அப்படி இப்படின்னு ரொம்ப டயர்டாக இருப்பேன். நீங்கள் வீயை பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குப்பா அப்படின்னு படுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு அவன் ஷோல்டரை காட்டுறான். கார் ஓட்டிகிட்டு இருக்கப்போ ஷோல்டரில் படுத்தா ஷோல்டரில் வலிக்கும். பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு சீட்டில் சாயிறீங்க. பட் உங்களுக்கு அது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. இவங்களை பார்த்துட்டு படுத்துக்கோடி அப்படின்னு சரி அப்படி சொல்லிட்டு அவன் ஷோல்டர் தலை வைக்கிறீங்க. உங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் வீயை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணி ஏன் அப்படின்னு நம்ம லவ் பண்ணுறவங்க ஷோல்டரில் படுத்தாலோ உங்கள் மடியில் படுத்தாலோ அது ஒரு ஹெவர் மாதிரி ஃபீல் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. உண்மையிலே இப்போ நான் ஹெவனில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா வீ உங்களை பார்த்துட்டு லவ் ரொமான்டிக் டைலாக்ல என் பொண்டாட்டி அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு ஓ அளவுக்கு இல்லை அப்படி சொல்லிட்டு வச்சு லைட்டாக குத்துறீங்க. அவனும் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேரும் இப்போ டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. பொறுமையாக உங்கள் தலையை அப்படியே அந்த சீட்லேயே படுக்க வச்சுட்டு அந்த டோர் அவ்வளோ பொறுமையாக லாக் பண்ணுறான். அந்த சவுண்ட் கேட்டு நீங்கள் எந்திரிச்சிடக்கூடாதான். அவ்வளோ பொறுமையாக லாக் பண்ணி சுற்றி வந்து உங்களை தூக்கிட்டு போய் பெட்ரூமில் படுக்க வைக்கிறான். பேபிஸ்லாம் மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வந்து உங்கள் டிஷர்ட்டை தூக்கிட்டு பார்க்குறான். பேபி இங்கிட்டு மூவ் ஆகுது. என்ன நீங்கள் இவ்வளோ அழகாக மூவ் பண்ணுறீங்க? ஆனால் மூவ் பண்ணாதீங்க அம்மா தூங்குறாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக பேசிட்டு அந்த வயிற்ற பொறுமையாக ரப் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் இப்போ வந்து ஒரு சட்டை தான் போட்டிருப்பீங்க. அங்கே போனதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அந்த டிஷர்ட் போட வர நீங்கள் எனக்கு முடியல அப்படின்னு சொல்லி சரி இரு நான் சட்டை போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு அங்கே சட்டையை வாங்கிட்டு தான் போட்டுட்ருப்பான். அதெல்லாம் ஃபுல்லாக பட்டன்லாம் கழட்டிட்டு அந்த சட்டையை ஃபுல்லாக ஓப்பனில் விட்டான். அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டையும் கழட்டிட்டு உங்களை தூக்கி வச்சு செஸ்ட்டில் படுக்க வைக்கிறான். உங்களுக்கு அது அவ்வளோ நல்லா இருக்குது. அப்படியே அந்த ஹெவன் ஃபீல்லே நீங்களும் தூங்குறீங்க. இப்படியே உங்கள் டேஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக போகுது. இப்போ வந்து நீங்கள் டெலிவரி வார்டில் இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ பெயினாக வலிக்குது முடியல முடியல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. வந்துட்டு வெளியவும் அனுப்பிட்டாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவன் வெளியே உட்காந்து அவன் அப்படி அழுகுறான். நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த ஹோல் வழியாக தெரியுறான். பட் நீங்கள் அப்படி கத்துறீங்க. வீணாலும் முடியவே இல்லை. அவனால் நிற்க கூட முடியல. எப்படி விழுக போகிற மாதிரிலாம் சரிகிறான். ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வீயோட அம்மா வந்துட்டு சமாதானம் பண்ணிகிட்டே இருக்காங்க. உள்ளே நீங்கள் பயங்கரமாக கத்துறீங்க. இப்போ வந்து ஒரு குழந்தை அழுகிற சவுண்ட் கேட்குது. அப்போ தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. உங்களை பார்த்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் செகண்டே நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் திருப்பி கத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னாச்சுங்கிறான் வீயோட அம்மா. தெரியல ஹீரோ அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. திருப்பி அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் கத்திட்டே இருக்கீங்க. ஏன் திருப்பி கத்துறான்? அதை குழந்தை பிறந்துருச்சுல என்னாச்சுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். வீடம்மா இருடா அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒன்றுமே புரியல. எதுக்கு திருப்பி கத்துறான்? தான் குழந்தை பிறந்துச்சுலான்னு தோணிகிட்டே இருக்கு. இன்னும் 2 நிமிஷத்தில் பார்த்தா திருப்பி ஒரு பேபி அழுகுற சவுண்ட் கேட்குது. வீயோட அம்மாவுக்கும் ஷாக்காக இருக்குது. திருப்பியும் பேபி அழுதன். உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. குழந்தை இதை வெளியே கொடுத்துட்டாங்களே எப்படி திருப்பி குழந்தை பிறகுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. எல்லாமே அப்படியே கன்ஃபியூஸ்டாக நின்றுட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வந்துட்டு 2 குழந்தையுமே நல்லா இருக்குது, 2 பேருமே பையன் தான் அப்படி சொல்லிட்டு இன்னொரு குழந்தை கையில் கொடுக்குறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கா. 2 குழந்தையும் பார்க்க மாதிரியே இருக்காங்க. ஒரு குழந்தை வீயோட கையில் இருக்குது, இன்னொரு குழந்தை அவங்க அம்மா கையில் இருக்குது. பார்த்துட்டு ஒரு குழந்தை தானே எப்படி ட்வின்ஸ் பிறந்துச்சு அப்படிங்கிறது அவனுக்கு புரியவே இல்லவே. நர்ஸை கூப்பிட்டு ஒயினுக்கு ட்வின்ஸ் அப்படின்னு ஏன் ஒயினுக்கு ட்வின்ஸ் தான் அப்படின்னே ட்வின்ஸா அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே ஷாக்கில் பார்த்துட்ருக்கான். யாருக்குமே ஒன்றுமே புரியல. ட்வின்ஸா ஒரு குழந்தை தானே சொன்னீங்க அப்படி சொல்லும்போது வீயோட அம்மா பார்த்துட்டு ஸ்கேனில் ட்வின்ஸுன்னு சொல்லலையா? இல்லைம்மா சொல்லலையே. நான் போய் என்னன்னு டாக்டர் கேபினில் கேட்டோன்னே அப்படி சொல்லிட்டு வந்துட்டு கேபினில் போய் கேட்டோன்னே ஆல்ரெடி ஒயினுக்கு ட்வின்ஸ் தான் உங்களுக்கு தெரியாதா? ஒயினுக்கு ட்வின்ஸுங்கிறது கூட தெரியாதா அப்படி சொல்லிட்டு பார்த்து கேட்குறாங்க. அது இல்லை டாக்டர் நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டேன். வெளியே வந்துட்டா அவனுக்கு ட்வின்ஸுன்னு சொன்னாங்களா? அவளும் சொல்லலை. இவ்வளோ நாள் ஸ்கேனில் நானும் இது கவனிக்கலையே அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சிட்டே வந்துட்டேன். எனக்கு ட்வின்ஸ் தானாம்மா அப்படின்னே. ட்வின்ஸா உனக்கு தெரியாத அப்படின்னே. எனக்கு தெரியாதும்மா, எனக்கு ட்வின்ஸுன்னு இப்போ தான் தெரியும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். உங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டு ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் மயக்கத்துன்னு தெரியுறீங்க. எல்லோரும் உங்கள் மூஞ்சியை ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னே. குழந்தைங்களா? ஒரு குழந்தை தான் அப்படின்னு. ட்வின்ஸு 2 குழந்தை கொடுக்கலையா அப்படிங்கிற உங்களை பார்த்துட்டு ட்வின்ஸா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னா நீங்கள் வீயை பார்த்து சிரிக்கிறீங்க. என்னடி சிரிக்கிற அப்படின்னானே எனக்கு தெரியும் ட்வின்ஸுனே அப்படின்னு அப்படி சொல்கிறோம். எல்லாருமே அப்படி உங்களை அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் நான் சொல்லலை. நீ ஹாப்பி ஆகிடணும்னு அப்படியே ஷாக்கில் பார்த்துட்ருக்கான். சர்ப்ரைஸா? அடி பாவி அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் அவ்வளோ ஹாப்பி. டென்ஸ் இல்லை அதையும் சொல்லாமல் 10 மாதமாக அவன் அவ்வளோ பத்திரமா பார்த்துருக்கான். அதுவும் உள்ளே இருந்து 2 குழந்தைய அவன் ஒரு குழந்தை நினச்சிட்டு இருந்தான். அவனுக்கு திடீர்னு 2 குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்? உங்களை பார்த்துட்டு
நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படிங்கிறோம். கண்ணெல்லாம் கலங்குறீங்க. சரிப்பா 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 வேணும்னு சொல்லலாம்ல. நான் சும்மா உன்னை ப்ராங்க் பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னா இவங்கள பார்த்து நல்ல ப்ராங்க்டி அப்படிங்கிறான். உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னடி இப்படி பண்ணி வைக்கிற 2 குழந்தைன்னு சொல்லியிருந்தா இன்னும் நாங்கள் எப்படி பார்த்துருக்கோம், நீ என்ன வேணும் அப்படின்னே. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 பேரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு. 2 பேரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு உங்கள்கிட்ட 2 குழந்தை தூக்கி காட்டுறாங்க. அப்படியே பார்க்க ஜெராக்ஸில் 2மே நீங்கள் வா அழகாக இருக்காங்க அப்படின்னு இவங்களை பார்த்துட்டு நம்ம மின்கிற பேர் மட்டும் தானே செலக்ட் பண்ணோம், ஃபர்ஸ்ட்டு குழந்தைக்கு நம்ம பேரே செலக்ட் பண்ணல அப்படின்னு. ஆஹா அப்படிங்கிறீங்க. நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்க்கலாம். யுன் மீன் 2 பையன் 2 பேர் அப்படின்னு. ஆஹா நீ பார்த்தியா பேர் வரைக்கும் என்கிட்ட சொல்லாமல் செலக்ட் பண்ணியிருக்க அப்படின்னு. என் செல்லோட அப்படின்னு. சரி பரவாயில்ல விடு. யுன் மீன் அழகாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி எல்லோரும் சிரிச்சுட்டே வந்துட்டு ஓஹோ யுன்னா மீன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நீங்களும் வந்துட்டு டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. நீ உங்கள் பேரண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போகவே இல்லை. வந்துட்டு ஒரு குழந்தைய பார்த்துட்ருக்கான். கையில் வந்து யுன் இருக்கான். நீங்கள் வந்து மின்க்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. யுன்னை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் அவ்வளோ அழகாக அப்படியே பார்க்க மாதிரி இருக்கான். மின் கூட கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் சாயலில் இருக்கா. பட் யுன் சுத்தமாக கிடையாது. அவன் அப்படியே அவங்க அப்பா மாதிரியே தான். அவன் வந்து வியோட ஃபேஸையே பார்த்துட்ருக்கா. என்ன உன் பையன் உன்னை ரொம்ப ரசிக்கிறான் போல அப்படின்னு. ஆமாம் நினச்சிருப்பான் பையன் அவங்க அப்பா இவ்வளோ அழகான அப்படின்னு. ஆமாம் அவங்க அப்பா அவ்வளோ அழகு தான் அப்படின்னு உங்ககிட்ட உட்காந்துட்டு யுன்ச்செல்லாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இவனு உங்களை பார்க்குற திருப்பி வியை பார்க்குறான். எனக்கு தெரிஞ்சாவன் பயங்கரமாக அப்பா செல்லமாக வருவான் போல. உன்னே எனி டைம் பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னு யூன். அப்படியா யூன் அப்படிங்கிறான். யூன் வந்து வியை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் மின் தூங்கிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்படி பொறுமையாக தூக்குறீங்க. அவன் அப்படியே அந்த ஹோம் ஃபேஸில் அவனும் வியவே பார்க்குறான். 2 பேரும் உன்னை மட்டும் தான்ப்பா நோட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு முன்ன வாங்குறான். இன்னும் வாங்கி நீங்கள் ஃபீட் பண்ண போகிறீங்க. அவன் வந்துட்டு வீடே பண்ண மாட்டேங்கிறான். அவன் திருப்பி வேவே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் ஐயோ நீ கொஞ்சம் நாங்கள் தான் அவன் உன்னையவே பார்க்குறான் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு இந்த சைடு போகிறான். திருப்பி அப்படியே அவன் கண்ணை ரோல் பண்ணிவிட்டு தலையெல்லாம் ரோல் பண்ணிட்டு தான் பார்க்குறான். நீங்கள் தயவுசெய்து கட்டில் பின்னாடி வாடா அப்படின்னு வந்து கட்டில் பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். அவன் கையில் மின்னுருக்கான். இவன் வந்துட்டு வீயவே பார்த்துட்டே இருக்கான். ஃபீடே பண்ணல. நீங்கள் ஐயோ பாலே குடிக்க மாட்டேங்கிறான் உன்னே பார்க்குற அப்படின்னு வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு அவனுக்கு வந்துட்டு பொறுமையாக தலை ரப் பண்ணி கொடுத்துட்டே இருக்கான். அவன் வந்து அப்படியே தூங்கிட்டானுங்க. தூங்கிட்டானே அப்படிங்கும்போது என்னாச்சு அப்படின்னு. பாலே குடிக்கல தூங்கிட்டான் அப்படின்னு. சரி கூட தூங்க வைக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் அதான் தூங்கிட்டானே சரி இந்த இப்படி படுக்கவே அப்படின்னு 2 குழந்தையும் படுக்க வச்சுட்டா. நீங்கள் படுத்துருக்கீங்க. வந்து உங்களுக்கு அப்படியே பொறுமையாக தலையை பேட் பண்ணிட்டு உனக்கு பசிக்கலையா நீ சாப்பிட்லையா அப்படின்னு. சாப்பிடல டயர்டாக இருக்குது அப்படின்னு. சரி இரு நான் போய் உனக்கு சமைச்சு கொண்டு வரேன். பரவாயில்ல வேணாம் அப்படிங்கிறீங்க. இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் உங்களுக்கு சமைச்சு கொண்டு வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் வீயை பார்த்துட்டு எப்போ பார்த்தாலும் வெஜிடபிள்ஸாக கொடுக்குற அப்படின்னு. குழந்தைங்களுக்கு இது தான் நல்லது சாப்பிடணும். அப்போ எனக்கு உனக்கும் தான் அப்படி சொல்லிட்டு வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் கூட பேசிகிட்டே சிரிச்சிட்டே அவன் மேலே சாஞ்சு உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு இவனு அழுகுறானுங்க. முழிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு போய் தூக்கிட்டு வரா. நீங்கள் அவனுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. வந்து இவனையே பார்த்துட்ருக்கா. நீங்கள் வந்து மேலே வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்குவேன். சரி குழந்தை தானே ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உட்காந்துருப்பீங்க. வந்து இவனை பார்த்துட்டு இருந்தவன் அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படிங்க அப்படி சொல்லிட்டு வந்துட்டு சிரிக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு சிரிக்காத அப்படின்னானு. ரொமான்டிக் ஹஸ்பண்டுக்கு அப்படின்னானே. ரொமான்டிக் ஹஸ்பண்டுக்கு ரொமான்டிக் மூடு ஸ்டார்ட் ஆகிடுச்சுடி அப்படி சொல்லிட்டு உங்கள் நெக்கில் அவன் ஃபேஸ் வச்சு பரி பண்ணுறான். உங்களுக்கு சிரிப்பாக வருது. நீங்கள் இப்படி பண்ணாத அப்படி இறங்கி உங்களை பார்த்துட்டு எனக்கு அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறான் போட அப்படி சொல்லிட்டு வந்து தள்ளுறீங்க. சிரிச்சுட்டே உங்கள் மேலே சாயிறானிங்க. குழந்தை அப்படின்னு சரி ஃபீட் பண்ணி முடியும் அப்படி சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன தூக்கி கையில் கொடுத்துட்டீங்க. கொண்டு போய் என்ன படிக்க வச்சுட்டு எனக்கு நோ சான்ஸ் அப்படி ஏன் அப்படின்னு ஒரு குழந்தையாக இருந்தால் கூட சரின்னு உனக்கும் நான் ஃபீட் பண்ணலாம். பட் இப்போ 2 பேபிஸ் எனக்கு அவங்களுக்கே சாப்பிட்டு என்னால் கரெக்டாக ஃபீட் பண்ண முடியல. ஸோ நோ சான்ஸ் அப்படின்னு இப்போ அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டா. நீங்கள் வீயை பார்த்து அவளுக்கு சில்லம் அப்படின்னு உங்களை பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் வீயை ஹக் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டீங்க. இப்படியே உங்கள் டேஸ்லாம் போகுது. ஒன் டே வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரா. நீங்கள் ஒரு மாதிரி ஃபேஸ் டல்லாம் வச்சுருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிறான். வீட்டில் காட்டன் துணியே இல்லையா அப்படின்னு. இல்லையா அப்படிங்கிறான். காட்டன் துணி மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வரியா அப்படின்னு. காட்டன் துணியா காட்டன் துணி டிஷ்யூ 2 வாங்கிட்டு வரியா அப்புறம் சரி அப்படி சொல்லிட்டு வந்து ஷாப்புக்கு போயிட்டான். நீங்கள் பார்க்குறீங்க 2 பேர் தூங்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு 2 பேரும் வர ஒழுங்காகவே ஃபீட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. என்னாச்சு அப்படிங்கிறான்.
தெரிலடா ஒழுங்காகவே பால் குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. சரி இரு அம்மாட்ட கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு அம்மா அப்படின்னு சொல்லுவே அப்படின்னு 2 குழந்தையும் ஒழுங்காகவே ஃபீட் பண்ண மாட்டேங்க நான் ஒயின்னு சொன்னேன் அப்படின்னு. ஏன் என்னாச்சு அப்படின்னு தெரிலம்மா அப்படின்னு. சரி சுடு தண்ணி இருக்குல்ல அதை வந்து வச்சு துணியை வச்சு பொறுமையாக 2 பேத்துக்கு வந்து வயிற்றுல ஒத்தரம் கொடுக்குற மாதிரி வச்சு எடு அப்படி பண்ணா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு யூரின்லாம் கரெக்டாக போடுறப்ப கரெக்டாக பசிக்கும் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிங்க அப்படி பண்ண அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு வெய்யும் அப்படி பண்ணுறா 2 பேரும் கரெக்டாக யூரின்லாம் போகிறாங்க நான் அழவே மாட்டேங்கிறாங்க 2 பேத்துக்கு பசிக்கவே இல்லை நீங்கள் வீயை பார்த்துட்டு 2 பேருமே அழலையே அப்படின்னு அப்படின்னா நீங்கள் என்ன எடுத்துக்கூட அப்படின்னு வீயை எடுத்து கொடுக்குறா நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க பாலை குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஏன் உனக்கு என்னாச்சு ஒன்றும் இல்லை மின் எடுத்துக்கூட அப்படின்னு மின்னியே வீயை எடுத்து கொடுக்குறா நீங்கள் அவனுக்கும் ஃபீட் பண்ணுறீங்க அவனும் குடிக்க மாட்டேங்கிறான் உங்களுக்கு அழுகையாக வருது நீங்கள் வீயை பார்த்துட்டு 2 பேத்துக்குமே பசிக்க மாட்டேங்குது பாலே குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஏன் அதுக்காண்டி அழுகுற சரி விட்ரி பசிக்கிறப்ப கொடுத்துக்கலாம் ஏன்டி அழுகுற அப்படின்னு எனக்கு வலிக்குது அப்படிங்கிறது என்னாச்சு குடிக்கலன்னு சொல்லிட்டு வலிக்குதுன்றி அப்படின்னு குழந்தைங்க சாப்பிட்லன்னா அம்மாவுக்கு அப்படி தான் கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் ஒன்று இல்லை அப்படி வலிக்கல எங்கே அந்த காட்டன் துணி அப்படின்னே சரி இந்த அப்படி சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறான் நீங்கள் அதை கட் பண்ணு அப்படின்னு வீயும் கட் பண்ணி கொடுக்குறான் நீங்கள் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை இது பண்ணுறீங்க என்னடி பண்ணுற அப்படின்னே அம்மா தான் சொன்னாங்க குழந்தைங்க பால் குடிக்காட்டி பால் கட்டிக்கும் அதை வந்து நீ இப்படி காட்டன் துணி வச்சு ரிமூவ் பண்ணிடு அதுக்கப்புறம் நீ ஃபீட் பண்ணணும் கரெக்டாக இருக்கணும் எனக்கு அதான் பெயின் எடுத்துருக்குன்னு நான் கேட்டேன்னா அதான் சொன்னாங்க அப்படின்னு ஓ அப்படின்னானே சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த துணியை வச்சு லைட்டாக ரப் பண்ணி எடுக்கிறீங்க இவங்க அதை பார்த்துட்டு அதை துணியை வச்சு தான் ரிமூவ் பண்ணாமா இல்லை போதுமா அப்படின்னானு பண்ணால் போதும் ஆனால் என்ன பண்ணுறது குழந்தைங்களுக்கு தான் பசிக்கலையே அப்படின்னு ஆனால் எனக்கு பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக்கில் பார்க்குறீங்க எனக்கு ஃபீட் பண்ணுறியா மாட்டேன் எங்கள் பாரு குழந்தைங்க தான் குடிக்கல அது எப்படியும் வேஸ்ட்டாக தானே போகும் காட்டன் துணியில் ஒயின் எனக்கு அப்படிங்கிறா நீங்கள் நோ அப்படிங்கிறீங்க ஒயின் பெயின் போகணுமா வேணாமா அப்படிங்கிறான் பெயினாக இருக்கு பெயின் போகணும் அண்ணா அப்படிங்கிறீங்க அண்ணா அப்படிங்கிறா நீங்கள் சரி ஓகே தான் அப்படிங்கிறா நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வீங்க கிட்ட வரா நீங்கள் வீயை பார்த்துட்டே இருக்கீங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஃபீட் பண்ணுறீங்க வீ வந்துட்டு ஒரு ஸ்மைலோடு ஃபீட் பண்ணுறான் உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது நீங்கள் வலிக்குது ஸோ ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிகிட்டே இருக்கான் ஒரு வழியாக அது முடிஞ்சிச்சு நீங்கள் வீக் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு வைப்பர் வச்சு அவன் லிப்ஸை லைட்டாக வைப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு டிஷ்யூ வச்சு இது பண்ணுறீங்க வீ உங்களை பார்த்து சிரிக்கிறான் நீங்கள் வீயை பார்த்துட்டு சிரிக்காத ஆடணும் அப்படிங்கிறா நீங்கள் ஐயோ அம்மியத்தையோ இரு அப்படிங்கிறீங்க அதுக்கப்புறம் பார்த்தா குழந்தைங்க 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க டெய்லி இப்படியே ஃபீட் பண்ணாமலே இருந்தால் நல்லா இருக்கும்ல எனக்கு கிடைக்கும்ல அப்படிங்கிறான் பிச்சிருவேன் அவ்வளோதான் நான் அவங்க 2 பேத்துக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது நானும் கவலையில் இருக்கேன் இவன் வேறு அப்படின்னு சரி இரு நாளைக்கு போய் எங்கள் அம்மாட்ட கூட்டி போய் என்ன வைத்தியம்னு கேட்கலாம் சரியா ரொம்ப ஃபீல் பண்ணாது அப்படின்னு சரின்னு சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்களும் வீயை வந்துட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கீங்க வீயோட அம்மா அவங்க வந்திருப்பாங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தைக்கு வைத்தியம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் வீயை பார்த்துட்டு இனிமேல் ஏதாச்சும் உங்களுக்கு பசிக்குமே வேணே ஆனால் எனக்கு பசிக்கும் ஐயோ அமைதியாக இருடா அப்படி சொல்கிறீங்க வீயும் சிரிக்கிறான் நீங்களும் சிரிக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேரும் இப்போ வந்து அழுறாங்க நீங்கள் ஃபீட் பண்ண குடிக்கிறாங்க நீங்கள் அப்பாடி இதுக்கு தான் பெரியவங்க கூட இருக்கணும்னு சொல்லுவாங்க போல அப்படின்னு அதுக்கு அப்படிங்கிறான் ஒயன் நீ கம்முன்னு கொஞ்ச நாள் இங்கே இரு அப்படின்னு நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா பார்க்குறீங்க அத்தனில் நானே பார்த்துக்கிறேன் இங்கே பாருவி குழந்தைங்களுக்கு பசி எடுக்காத கூட உங்களுக்கு பார்க்க தெரியல அதுக்கு தான் சொல்கிறது பெரியவங்க வீட்டில் இருக்கணும் ஸோ நீ கிளம்பும் வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கா நீங்கள் போச்சா அப்படிங்கிறீங்க இங்கே இருந்து எப்படி என்னடி பண்ணுவேன் இப்பெல்லாம் நானாச்சும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் பரவாயில்ல காட்டன் துணி ஹெல்ப் பண்ணும் நானுங்கிறேன் நீங்கள் வந்துட்டு பூ அப்படி சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு பவுட்டி ஃபேஸில் போகிறான் ஸோ ஹாப்பி எண்டிங் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் இன்றைக்கி எனக்கு டைமே நான் ஓகே சும்மா கொஞ்சம் டைம் கிடச்சி அதை வச்சு ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணேன் இது ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கும் தெரில உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க அங்கே பிஎல் வீடியோஸ் வரும் செகண்ட் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் தெரியும் பை லவ் யூ